மாசல்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசல்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. சேற்றின் இருந்து என்னை தூக்கி எடுத்தீர், பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீர். சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீர், பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீர். பரிசுத்த வாழ்வு தந்தீர், பரமனின் பேரும் தந்தீர். பரிசுத்த வாழ்வு தந்தீர், பரமனின் பேரும் தந்தீர். உள்ளம் நிறைவோடு நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேனே. வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய தயவுனாலும் இரக்கத்தினாலும் இந்த காலையிலே உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தேவரீர் கேட்கக்கூடிய உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயங்களில் பதிந்து கொள்ளவும், எப்பொழுதும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அநேகருக்கு உம்முடைய சத்திய வார்த்தைகளை சொல்லவும் நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். உம்மை தொழுது கொள்ள இந்த காலையிலே எங்களை ஒன்றாய் கூடி வர செய்த மேலான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும். தேவரீர் நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் குமாரனுடைய மரணத்தை கூட நினைவு கூற நீர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறேன். எப்பொழுதும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிசாய்த்து நடக்க எங்களை பயன்படுத்தும். தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம், உண்மையே உயர்த்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமா இருக்கிற கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தேவனை தொழுது கொள்ளும் ஜனமாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் இன்று பெருகுவதாக. தேவனை தொழுது கொள்பவர்களுக்கு தேவன் பாக்கியத்தை, ஆசீர்வாதங்களை தருகிறார். நம்பிக்கையோடு கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். உங்கள் ஜெபங்களில் இப்படி ஒரு வாக்கியம் இருக்கிறதா? அல்லது சமீபத்தில் இப்படி நீங்கள் இந்த வாக்கியத்தை உச்சரித்தீர்களா? என்னென்னா, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். இந்த மாதிரியான ஒரு தேவையை நாம் உணர்கிறோமா? அல்லது நம்ம பற்றி நம்ம ரொம்ப பெரிய விசுவாசி நான், அசைக்க முடியாத விசுவாசி நான், என்னை போல விசுவாசி யாருமே இல்லை, தேவன் மேலே நான் வைத்திருக்கிற விசுவாசம் மிகப்பெரியது என்றெல்லாம் நாம் நினைக்கிறோமா? சில நேரங்களில் நாம் இப்படி யோசிக்கிறோம், நான் விசுவாசமாக தான் இருக்கேன், நான் தேவன் மேலே மட்டும்தான் விசுவாசமாக இருக்கேன், என்னுடைய விசுவாசமானது எந்த விதத்திலும் அசையவில்லை, அது குறையவும் இல்லை, நான் விசுவாசத்தில் வளர்ந்துட்டு தானே இருக்கேன், இப்படிலாம் கூட யோசிக்கலாம். ஆண்டவர் இயேசுவின் ஊழிய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இப்போ பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும்,
அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இதுதான் சூழ்நிலை. ஒரு தகப்பன் வருகிறார், பதபதைப்போடு இருக்கிறார், மிகுந்த வேதனையோடு இருக்கிறார். அவருடைய மனமானது விரக்தியாக இருக்கிறது. இது நடக்காதா, இது நடக்கவே நடக்காதா என்பது போல கலக்கத்தோടെ வருகிறார். ஆண்டவரின் பாதத்தில் விழுகிறார். இதோ என்னுடைய மகன் சந்திரரோகியாக இருக்கிறான். லூனட்டிக், லூனார் என்றால் சந்திரன், நிலவு. நிலவினுடைய அந்த ஒளி அல்லது அந்த நிலவிலிருந்து ஏதோ ஒரு மாற்றமானது பூமியில் இருக்கிற ஒரு மனிதனுக்குள் உண்டாவதாக நினைக்கிறாங்க. அமாவாசை நேரத்தில் பைத்தியம் பிடித்ததை போல ஒருவர் மாறுவது, பௌர்ணமி நேரத்தில் பைத்தியம் பிடித்ததை போல ஒருவர் நடப்பது, இது நம்ம ஊரில் நம்ம மக்கள் நடுவில் பேசவும் அப்படி அவதிப்படுவதாக சொல்வதும் நம்ம பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம். இந்த இடத்துல சந்திரரோகின்னு தெளிவாக இருக்கிறது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அசுத்த ஆவி அவனை பிடித்திருந்தது என்பதை நீங்கள் பார்த்துடலாம். இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த சந்திரனோட ஒளியும் அல்லது பௌர்ணமியினுடைய இருளும் ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா அப்படின்னா அது எந்த விதத்திலும் அறிவியல் பூர்வமான ஒரு காரணங்கள் தெரியல, மருத்துவ காரணங்கள் தெரியல. ஆனால் ஒன்று, மனநிலையிலே மாற்றம் ஏற்பட்டு எண்ணங்களிலே சிதைவு ஏற்பட்டு அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்விதமாக நடக்கிறாங்க. இந்த பையன் விஷயத்தில் அவ்வப்பொழுது அடிக்கடி தண்ணீரில் போய் விழுந்துடுறது, நெருப்பில் போய் விழுந்துடுறது, தரையிலே வேகமாக விழுந்து காயப்பட்டு அவன் செத்து விடுவானோ என்று பல சந்தர்ப்பங்களில் நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த தகப்பன் தன் உயிர் போனால் கூட பரவாயில்ல, தன் மகனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு அவசியத்தில் இருக்கிறார். அதனால் அவர் ஆண்டவர் பற்றி கேள்விப்பட்டுட்டு நேராக வர்றாரு. பார்த்தா அங்கே அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆண்டவரை அந்த சமயத்தில் பார்க்க முடியல. அவங்கக்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண வைக்கிறாங்க. அவங்களும் ஜெபம் பண்ணுறாங்க. இந்த மகனுக்கு சுகமாகவில்லை, இன்னும் இவருக்கு ரொம்ப வேதனை. அப்படின்னா இது சுகமே ஆகாதோ, இவருக்கு ஒரு விடுதலையே கிடைக்காதோ? ஏன்னா ஆண்டவரோட சீடர்கள் அப்போஸ்தலர்கள் அவர்கள் வல்லமையான அற்புதங்களை செய்யக்கூடியவர்கள் என்றும் கேள்விப்பட்டிருப்பார். கண்டிப்பாக உண்மையிலேயே தேவன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை ஆண்டவர் இயேசுவின் மூலமாக கொடுத்திருந்தார் தான். இஸ்ரவேலுக்கு நடுவில் போய் பல அற்புதங்களை இவங்க செய்தாங்க. அது ரொம்ப பூரித்து ஆண்டவர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பற்றிட்டு தான் வந்தோம். ஆனால் இப்போது அந்த தகப்பனுக்கு ரொம்ப பெரிய வேதனை கூடுதலாக வந்திருக்கும். இப்போ என்னென்னா, இனி தன் மகனை காப்பாற்ற வழி இல்லையோ. கடைசியாக ஒரு முயற்சி பண்ணுறாரு. என்னென்னா, ஆண்டவர் வர்றாரு, அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சாஷ்டாங்கமாக விழுந்து எப்படியாகிலும் ஏதாகிலும் செய்யக்கூடுமா என்ற அளவுக்கு அவர் கேட்கிறார். ஓரளவுக்காவது சரி பண்ணுங்களேன், அவன் என் கண்ணெதிரில் விழுந்து சாவான் போல இருக்கிறதே. அது ஒரு கொடுமையான விஷயம். ஒரு தகப்பனோட கண்ணெதிரில் பிள்ளை சாகும் அப்படின்ற மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இருக்குமானா அது எப்படி இருக்கும் பாருங்கள். ஒருவேளை தாய் இல்லையோ தெரியல, தாய் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு அக்காலத்தில் ஆண்கள் தான் தூக்கிட்டு போவாங்க. அப்போ இந்த தகப்பன் முயற்சி செய்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த மகனோட நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அவன் இந்த மாதிரி விடுறான் கொள்கிறான் அப்படின்றத அவன் கொஞ்சமாவது உணர்ந்திருக்க முடியும். பிறகு யாராவது அவங்க பேசலாம், சொல்லலாம், இப்படியெல்லாம் உனக்கு ஆகுதேப்பா அப்படின்னு கண்ணீர் விடலாம். அவங்க அப்பா கூட அழலாம், அவங்க அம்மாவும் அழலாம், சுற்றி இருப்பவர்கள் அதை பற்றியெல்லாம் பேசலாம். அவனுக்குள்ளே கூட தன்னையே தன் வாழ்க்கையவே வெறுத்தவனாகவும் இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவரை இந்த தகப்பன் சந்திக்கிறார். மார்க்கு 9ஆம் அதிகாரம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் விவரத்தை நாம் இங்கே பார்க்கலாம். 17வது வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைகழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இங்கே இன்னும் கொஞ்சம் விவரம் பார்க்குறோம். பல்லை கடித்து ஊமையான ஒரு ஆவியான், அதையும் பார்க்குறோம். அடுத்தது
அலைகழிக்கிறது. இப்படி அலைகழிக்கப்பட்ட அந்த மகன் ஒரு பக்கம், குணப்படுத்தவே முடியாதா என்று எந்த விதத்திலும் அவருக்கு ஆறுதலும் இல்லை, நம்பிக்கையும் வரல. ஒரு முயற்சி பண்ணார், அப்போஸ்தலர்கள் குணமாக்க முடியல, இன்னும் விரக்தியானார். இப்படி ஒரு தகப்பன் ஒரு பக்கம். அப்போஸ்தலர்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அவங்க தாங்கள் வரம்பெற்றவர்களாக இருந்தும் கூட ஏற்கனவே அசுத்தாவிகளை விரட்டினார்கள், அற்புதங்களை செய்தார்கள் என்றிருந்தாலும் கூட இந்த பையனை அவங்களால சுகமாக்க முடியல. அப்போ அவங்களுக்கும் தாங்கள் ஒரு சிறுமைப்பட்டதை போல ஒரு ஒரு வெக்கம் வந்து தானே இருக்கும், ஒரு ஷேம் அவங்களுக்குள்ளே இருக்குமா இல்லையா? தன்னால் இது முடியல, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறாரு. இந்த இடத்துல என்ன குறைபாடாக இருக்க முடியும்? அந்த பையன் அவங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்க முடியாது, அவன் அவஸ்தைப்பட்டு இருக்கான். அந்த தகப்பன் ஒரு விசுவாசம் உள்ள, தேவன் மீது நம்பிக்கை உள்ளவராக இருக்கணும், எதிர்பார்க்கலாம். அந்த சீடர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், அதையும் எதிர்பார்க்கலாம். அதை தான் ஆண்டவர் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இப்போது இந்த மாதிரி ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டதை போலவும், அல்லது எனக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய இந்த சவால், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அது தீராது போல தெரிகிறதே, என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே, நான் முயற்சி எடுத்தாலும் கூட அது மிக மோசமாக போகிறதே அப்படின்ற ஒரு இடத்துல நாம் இருப்போமானால், இப்படி ஒரு இடம் ஏன் நமக்கு வந்தது, இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ளே ஏன் நாம் வந்து விட்டோம்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த விஷயத்துக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் இது என் இருதயத்தை உடைக்கிறது, நான் இதற்காக கண்ணீர் விடுகிறேன், என் உயிரை கொடுத்தாவது இந்த விஷயத்திலிருந்து விடுதலையாக விரும்புகிறேன், சரி செய்ய விரும்புகிறேன், ஆனாலும் இது முடியுமா என்று எனக்கு தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் இருந்தால், எது இருந்தால் நாம் இங்கே ஜெயிக்கலாம், இதை தான் இந்த சம்பவத்துக்குள்ளே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 38-39. அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சித்தருளும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன், அவன் எனக்கு ஒரே பிள்ளையாயிருக்கிறான், ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான், அது அவனை நுரைதள்ளி அலைகழித்து அவனை கசக்கின பின்பு அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. இந்த டிஸ்கிரிப்ஷன் பாருங்களேன். ஒரு பேப்பரை கையில் எடுத்து அப்படி கசக்கி குப்பையில் போடுறோம், அது எப்படி இருக்கும்? ஒரு ரோஜா பூவை கையில் எடுக்கிறோம், அதை அப்படியே கையில் கசக்கி கீழே போடுகிறோம். அது போல சொல்றாரு, அசுத்த ஆவி ஒன்று என் மகனை பிடிக்கிறது, அது அவனை கசக்கி போடுகிறது, அது அவனை விட்டு போவது ரொம்ப அரிதா இருக்கிறது, அலைகழிக்கிறது. இந்த இடத்துல ஒரு அசுத்த ஆவி என்று இருக்கிறது இல்லையா? அது நம்முடைய வாழ்க்கையில் அசுத்த ஆவி அலைகழிப்பதாக நீங்க நினைக்கலாம். ஆனா அசுத்தமான ஒரு எண்ணம், ஒரு தவறான ஒரு எண்ணம், தவறான ஒரு பழக்கம், ஒரு கெட்ட பழக்கம், விசுவாசத்துக்கு எதிரான ஒன்று உங்களை அலைகழிக்கலாம். அதை விடலாம் என்று நீங்கள் யோசித்தாலும், உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் அது அரிதாக இருக்கலாம். என்னதான் பண்றது? இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே, மனநிலைக்குள்ளே, அல்லது ஒரு சிக்கல்களுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். நல்ல கவனிங்க, இங்கே ஒரு பதிலை நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு 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 கண்டனையை தன்னுடைய அப்போஸ்தலர் பக்கமாக திருப்புறார், கண்டிக்கிறார் அவங்கள. 41வது வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அப்போஸ்தலர் பார்க்கிறார், இவங்கக்கிட்ட கூட்டின்னு வந்தையா, இவங்களால கூடாமற் போயிற்று, இவங்க என் மகனை விடுதலை செய்ய முடியவில்லை, அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க முடியவில்லை அப்படின்றாங்க. அப்போ அவங்கள கடிஞ்சிக்கிறார். மாறுபாடான சந்ததியே, ஆண்டவர் இயேசுவோடு கூட உண்டு உறங்கி உபதேசம் கேட்டு ஊர் ஊராக சுற்றி இப்படியே பயணித்து கொண்டே இருக்கிற அந்த அப்போஸ்தலர்கள் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்கள் சுகமளிக்க, அவர்கள் பிசாசுகளை விரட்ட வல்லமை பெற்று அந்த ஊழியங்களை செஞ்சிட்டுலாம் வேற வந்திருக்காங்க. ஆனால் என்னன்னா, அவர்கள் தாங்கள் பெற்ற அந்த விசுவாசத்தை, அந்த வல்லமையை தொடர்ந்து விசுவாசத்தினாலே காப்பாற்றி கொள்ளாமல் இருந்திருக்கிறாங்க.
உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் இதை உங்களால் செய்ய முடியல என்றார். அப்படியானா இன்றைக்கு நாம் சிக்கியிருக்கிற ஒரு சிக்கல், அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று இப்பொழுது நினைக்கிறோம். எது தேவைப்படுகிறது? ஏன் இந்த சிக்கலுக்குள்ள போயிட்டோம்? ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையானது நம் வாழ்க்கையில வந்து விட்டது? காரணம் ஒன்று, அவிசுவாசத்தினாலே. அவிசுவாசம் பல விஷயங்களை உள்ள கொண்டு வந்துடும். தேவன் மீது விசுவாசம் இல்லாதவர்களாக போகும் பொழுது இந்த உலகமும் சாத்தானுடைய தந்திரங்களும் நம்மளை வந்து ஒட்டிக்குமே. அப்போ இதை நீக்குவதற்கோ நம்ம விடுதலை பெறுவதற்கோ ஒரே வழி என்னன்னா, இப்பொழுது விசுவாசித்தாக வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விடுதலை, எதிர்பார்க்கிற ஒரு விடுதலை, நீங்கள் இப்படி ஒரு சமாதானம் எனக்கு தேவைப்படுகிறது, ஆனால் எப்படி வருமோ என்று தெரியவில்லை, எனக்கு அது திசையே தெரியவில்லை, அப்படி ஒன்று கிடைக்குமா என்று அரிதாக இருக்கிறது அப்படின்னு எதை நினைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அதுக்கு ஆண்டவர் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். நீங்கள் தொடர்ந்து கவனிக்கணும். மத்தேயு 17:17 இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இந்த இடத்துல அம்மாவோ அப்பாவோ எவ்வளோ நாள் தான்ப்பா அவன் கூட இருப்பேன், எவ்வளோ நாள் தான் அவனுக்கு இந்த புத்தி சொல்லுவேன், எவ்வளோ நாள் தான் நான் பொறுமையாக இருப்பேன், ஒரு சலிப்பின் வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலரிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. ஆனால் சலிப்பு வரும் அளவுக்கு அவங்க கிட்ட விசுவாசம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இதுகாரும் விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்துகிட்டே இருக்கிறோமா இல்லையா? எவ்வளவு பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், வசனங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? பார்த்தா பாராட்டுற மாதிரி இருக்கா, அல்லது சலித்து போகிற மாதிரி இருக்கிறதா? இன்னுமா விசுவாசிக்க மாட்டீங்க? இது கூடவா உங்களால் விசுவாசிக்க முடியாது? இந்த அளவு கூடவா உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமா? நமக்கே தெரியும். மற்றவங்க நமக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காக வாழுகிறீர்களா? அதற்கான முயற்சி இருக்கிறதா? அன்றாட உங்களுடைய வாழ்க்கையானது உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காக இருக்கிறதா? அல்லது விசுவாசத்தில் அப்படியே குறைந்து கரைந்து போகிற மாதிரி, நீர்த்து போகிற மாதிரி இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கை? நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையினாலே விசுவாசம் வளரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப கொஞ்சமாக இருக்கு. இந்த உலக வார்த்தை, மனுஷ வார்த்தை, கட்டுக்கதைகள், கிழவிகள் பேச்சு, செல்போனில் பார்க்குற பல விஷயங்கள், செய்திகள், காணொளிகள், இதெல்லாம் மனசில் போய் நிரம்புது. இது என்ன பண்ணுதுன்னா, விசுவாசத்தின் வர்த்தனையை கொடுக்காம அவிசுவாசமாவதற்கு ரொம்ப காரணமாக இருக்கிறது. இந்த தலைமுறையோட சிக்கல் இதுதான். இந்த தலைமுறையோட மிகப்பெரிய ஆபத்து இதுதான். நாம் தானே இந்த தலைமுறை. நம்மை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். மார்க்கு 9:21 அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக நேரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாகலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். என்ன மாதிரி இருக்கும் இதை பேசும்போது அந்த தகப்பனோட மனமானது? சிறு வயது முதலே ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டு வருகிறீர்களா? ஒரு தாயா, தகப்பனா, சின்ன வயசுலேருந்து பிள்ளை எப்படி இருக்கு, மக எப்படி இருக்கு, ஒரு வியாதி இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ஒழுங்கீனம் இருக்கு, ஒரு பாவம் இருக்கு, ஏதோ ஒன்று சிறு வயது முதலே இப்படி இருக்கிறது, சில ஆண்டுகளாக இப்படி இருக்கிறது, பல வருஷமாக இப்படி இருக்கிறது. மனம் எப்படி இருக்கும்ல, சலிச்சு போயிடும். எப்படியோ போகட்டும் அப்படின்னு சில நேரம் மனசு விட்டு போயிடும். இந்த மனிதனும் முயற்சி செஞ்சிட்டே இருக்கிறார். உங்களுக்காக யார் இந்த உலகத்தில் முயற்சி செய்வானா? உங்கள் தாயின் தகப்பனும் தான் முயற்சி செய்வாங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் முயற்சி செய்வாங்க. உங்கள் சொந்த சகோதர சகோதரிகள் முயற்சி செய்வாங்க. முக்கியமாக உங்கள் தாயின் தகப்பனும் உங்கள் நன்மையின் மீது கடைசி வரைக்கும் போராடி கொண்டே இருப்பாங்க. உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. உங்களுக்கு யார் முக்கியமாக இருக்கிறாங்க? எது முக்கியமாக இருக்கிறது? இந்த தகப்பன் மிகுந்த அன்போடு, விடாமுயற்சியோட, எந்த எல்லைக்கு போகனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனை அழைத்து கொண்டு இப்படி வந்துட்டார். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டார். பல முயற்சிகளை அவர் எடுத்திருப்பார். அந்த அப்பா என்ன கடைசியாக சொன்னார்? ஏதாகலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு மனமிறங்கி செய்யும்னு கேட்குறார். ஆண்டவர் இப்போ பதில் சொல்கிறார்.
23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். தேவனால் எல்லாம் கூடும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும், இதில் என்ன இருக்குது? தேவனால் எல்லாம் கூடும், ரைட். ஆனால் இங்கே இது நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியாத மிகப்பெரிய கரித்துண்டு மாதிரி இருக்கும். வாயிலே போட முடியாத மாதிரி ஒரு கரித்துண்டு போல இருக்கும். என்ன? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். புரியுது, நல்லாவே புரியுது, சந்தோஷமாக கூட இருக்குது. ஆஹா, பரவாயில்ல, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஏதாவது செய்ய கூடுமானால் அப்படின்னார்ல அவர். இவர் சொல்கிறாரு, பா உனக்கு எல்லாமே கூடும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதான் பதில். இது எப்படி ஆகும்? நிலைமை மோசமாக போதே, இது ரொம்ப ஆழமான பிரச்சனையாக போயிடுச்சே, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களே, இப்படி எது வேணாலும் இருக்கட்டுமே. அந்த தகப்பன் கேட்டார், ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, மனமிறங்குங்க எங்கள் மேலே அப்படின்றாங்க. இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு, ஒரு சரண்டருக்கு நம்ம வரணும். அப்போ நமக்கு ஒரு பதில் கிடைக்கிறது. அப்பா நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆவியானவர் ரொம்ப தெளிவாக நமக்கு எழுதி வச்சிருக்கிறார் 1 யோவான்ல. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ இந்த தகப்பன் காதில் வாங்கிட்டாரு. 24ஆம் வசனம், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். முதல்ல ஒரு நார்மலான பதில் சொல்லிட்டார். நம்ம கூட அப்படி தானே சொல்லுவோம், நீ விசுவாசமாக இருக்கணும் நீ அப்படின்னா, நான் விசுவாசமாக தான் இருக்கேன். சில நேரங்களில் வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்கிறோம், இது மாதிரிலாம் செய்யாதீங்க, உங்கள் விசுவாசம் பாதிக்கப்படும், இப்படிலாம் நீங்கள் நடக்கக்கூடாது, இது ஒரு விசுவாசிக்கு அழகில்லை அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சால் விசுவாசம் போயிடுமா? இப்படிலாம் நடந்தால் நான் விசுவாசி இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? நான்லாம் தேவன் மேலே விசுவாசமாக தான் இருக்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் அப்படி மேலோட்டமாக சொல்லி அந்த இடத்துல தப்பிச்சு போயிடுவாங்களே ஒழிய, அதுக்கப்புறம் அவங்க உணர்ந்து பார்த்தா அடுத்த கட்டத்துக்கு அவங்க வருவாங்க. என்ன பதில் சொன்னார்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அதோடு முடிச்சிருக்கலாம்ல. என்ன சொன்னார்? என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அப்போது அவர் உணர்றார். இந்த உணர்வு நமக்கு இன்னைக்கு தேவைப்படுகிறது. இந்த சமயம் நமக்கு இப்பொழுது இந்த உணர்வு தேவைப்படுகிறது. நாம் எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுவது போல, நான்லாம் ரொம்ப பெரிய விசுவாசி, நான் தேவன் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறத உங்களுக்கெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை, தேவனுக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய விசுவாசின்னு சொல்லி அப்படியே வாழ்வீச்சு மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்மை குனிந்து உணர்ந்து கொண்டோமானால் கண்ணீர் விடுவோம். எனக்கு அவிசுவாசம் இருக்கிறது, என்னிடத்தில் அவிசுவாசம் இருக்கிறது. இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்குள் தவித்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒரு விடுதலையை நோக்கி இருக்கிறீங்க, ஒரு விடிவை நோக்கி காத்திருக்கீங்க. ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தேவை, ஒரு தீர்வு தேவைப்படுகிறது. ஆனால் காலத்தால் பார்த்தா அது மிக மோசமாக இருக்கிறது, ஒரு வெரி பேட் ஷேப். அதை எந்த விதத்திலையும் உங்களால் சரி செய்யவே முடியாதுன்ற இடத்துக்கும் போயாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? என்ன வழி? விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்கும் விடுதலையை, நீங்கள் எதிர்பார்க்கும் சமாதானத்தை, சுகத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இப்போ நம்ம என்ன சரண்டர் ஆகணும்னா, எதையாவது செய்யுங்க ஆண்டவரே இறங்கும் அப்படின்னு சொன்னது மட்டும் போதாது, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். அந்த பிசாசு அந்த குடும்பத்துக்குள்ளே மகன் வழியாக நுழைந்து அலைகழித்து கொண்டிருக்கிறது. மகனுக்கு தான் பிசாசு பிடிச்சிருக்கு, ஆனால் தாய் தகப்பன் நிம்மதியாக இருப்பாங்களா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒருவருக்குள்ளே வந்திருக்கிற ஒரு தீங்கானது உங்கள் ஒருவரோடு முடிவதில்லை, மொத்த குடும்பத்தையும் அலைகழிக்கும், ஆட்டிப்படைக்கும். இதை மேற்கொள்ள வேண்டுமானால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அல்லது குடும்பத்தில் மற்றவர்கள் அனைவருமே விசுவாசத்துக்குள்ளே எழுந்து நிற்கணும், அந்த விசுவாசத்திலே உறுதிப்படணும். நான் தேவன் ஒருவரை மட்டுமே உறுதியாக விசுவாசித்து காத்திருப்பேன் என்ற இடத்துக்கு நம்ம வரணும். அவிசுவாசம் நீங்க கண்ணீரோடு தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க வேண்டும். இந்த ஒருவரி ஜெபம் இந்த வேளையில் அவசியமாக உங்களுக்கு தோன்றினால் உடனே ஜெபம் செய்யுங்கள்.
25 முதல் மார்க் 9. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். இவனை விட்டு போ அப்படி மட்டும் சொல்லலை, இனி இவனுக்குள் போகாதே. சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கோம், அதுக்குள்ளே சிக்கியிருப்போம், அது போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம், திரும்ப அந்த பிரச்சனை வரும். ஆனால் இன்றைக்கி நமக்கு என்ன தெரியுங்களா தேவை? இந்த பிரச்சனை போயிடணும், இனி இந்த பிரச்சனை வரவே கூடாது, இனி இந்த வேதனை உண்டாக்கவே கூடாது. அது ஒரு வார்த்தை, ஒரு சம்பவம், ஒரு மனிதன், ஒரு பாவம், எது வேணாலும் இருக்கலாம். முற்றிலும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அது துடைத்தெடுக்கப்பட வேண்டும். இட் should not come again, never come again. அதை யாரால் மட்டும்தான் செய்ய முடியும்? ஆண்டவர் இயேசுவினால் மட்டும்தான் செய்ய முடியும். அவருடைய வல்லமை தான் செய்ய முடியும். நம்மை நாம் தாழ்த்தினால் அந்த வல்லமை இப்பொழுது நமக்குள்ளே செயல்படும், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே செயல்படும். 26. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைகழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்துப்போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அது அவனை அலைகழித்தது. கடைசியா ஒரே அடி அடிச்சுட்டு போயிடலாம், சாவடிச்சுட்டு போயிடலான்ற மாதிரி அது அலைகழித்தது. சில நேரங்களில் ஒரு பிரச்சனைக்காக ஜெபிப்போம், அந்த பிரச்சனையை தீரும்படியாக நாம் காத்திருப்போம். பார்த்தா இருந்த அளவை விட எவரெஸ்ட் உயரத்துக்கு போய் அந்த பிரச்சனை நிற்கும். பாருங்களேன், இவன் அதே மாதிரி அலைகழித்தது. எப்போ விழுற மாதிரி விழுந்தான், எல்லாரும் பார்த்த உடனே செத்துட்டான்ப்பா, அவன் அவள் தான் செத்துட்டான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துதான். இயேசு கையை பிடித்து தூக்கினார். நாம் நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. இல்லாததிலிருந்து இருக்கிறதே போல அழைக்கும் தேவன் என்ற அந்த தேவன் மேலே விசுவாசமாக இருந்தார். அந்த விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. வேற வழி இல்லைல்ல, ஏதாவது பண்ணி சரி பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்போ என்ன ஆப்ஷன் தான் இருக்கு நமக்கு? தேவன் மேலே விசுவாசம் வைப்பதை தவிர வேற ஆப்ஷன் கிடையாது, வேற வழி கிடையாது இல்லையா? அதை மிக சரியாக வைக்கலாம், அவ்வளவுதான். லூக்கா 9:43. அவன் சமீபத்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைகழித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் சொல்லவும் முடியாமல், நீங்கள் அதை விவரிக்கவும் முடியாமல் உங்கள் மனதுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் பயந்து கலங்கி, அல்லது இந்த ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளிருந்து விடுதலை எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் மருண்டு, எல்லாருக்கும் தெரிகிறது தேவன் என்னை எப்படி விடுதலையாக்கப் போகிறார் என்று காத்திருக்கிறேன், இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் பிரமித்து ஆச்சரியப்படும்படியான விடுதலையை, சுகத்தை தேவனால் கொடுக்க முடியும். என்ன இல்லாமல் போச்சு? விசுவாசம். அது என்னவாச்சு? அவிசுவாசமாக போச்சு. இப்போ எதை வைத்து நாம் இப்பொழுது நம்மை சரி செய்து கொள்ள முடியும் அல்லது இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவன் மீது விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தின் வழியாக மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். சிந்திங்க, ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணலாம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஏதோ எங்கள் வாழ்க்கையில் இருட்டில் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று எங்கள் பாதையில் ஒரு வெளிச்சம் வந்தது போல நம்முடைய வார்த்தைகள் இருக்கிறதப்பா. இது யாருக்கு தேவை? யாருக்காக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது? எனக்காக, என் ஜனத்துக்காக, ஏதோ உம்முடைய பிள்ளைகளுக்காக, ஏதோ எல்லாரும் தங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பொருத்தி கொண்டு இணைத்து கொண்டு உணர்ந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசு எந்த விதத்திலும் இனி அலைகழிக்காதபடிக்கு அந்த குடும்பத்தை, அந்த சகோதரனை, அந்த சகோதரியை, அந்த பிள்ளையை அலைகழிக்காதபடிக்கு விசுவாசிக்க உதவி செய்யும். அதனால் பிரமித்து ஆச்சரியப்படும்படிக்கு விடுதலை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து,
இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தாப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, ஆமென்.